Hi friends, welcome back to Fancy Bird Chennai. Friends, இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம பார்க்க போற கண்டென்ட் என்னன்னா, நான் வந்து என்னோட கேஜ் எல்லாமே ரெனோவேஷன் பண்ணிட்டு இருக்கேன், ரெடி பண்ணிட்டு இருக்கேன், ரீஆல்டர் பண்றேன்னு சொல்லி லாஸ்ட் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் கேஜை ரெடி பண்ணி ஒரு பேர் கிட்டத்தட்ட 2 பேர் சன் கனரும் பாத்தீங்கன்னா உள்ள விட்டு அவங்க வந்து எக்கும் லே பண்ணிட்டாங்க. நான் ப்ரீடிங் பாக்ஸும் செட் பண்ணிட்டேன், எக்கும் லே பண்ணிட்டாங்க. இப்போ இந்த கேஜோட சக்சஸ் ரேஷியோ எந்த அளவுக்கு எனக்கு இருக்கு அப்படின்றத பத்தின ஒரு வீடியோ தான். இப்போதான் நம்ம ஃபேன்சி பர்ட் சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஃபேஸ்புக்ல பாக்குற நண்பர்கள் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க. நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் கண்ணூர், சன் கண்ணூர், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் காக்டைல்ஸ், அதுக்கப்புறம் மாங்க், இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ப்ரீடிங் அப்டேட்ஸ் ரெகுலராகவே இனிமேல் நம்ம சேனல்ல வந்துட்டு இருக்கோம். நம்ம கிட்ட மாங்க்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 ஜோடி இருக்காங்க, சன் கண்ணூர்ல கொஞ்சம் இருக்காங்க, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்மால் கண்ணூர். இதுதான் நம்மளோட ப்ரீடிங் ரூமு. இன்னும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நிறைய பேர்ட்ஸ் இனிமேல் அப்டேட் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த கேஜோட விஷயத்தை பற்றி என்ன சைஸில் இப்போ நம்ம கொடுத்துருக்கோம், என்ன மாதிரியான டிசைன்ஸில் கொடுத்துருக்கோம் அப்படின்றத பார்ப்போம். கூடவே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேர்ட்ஸுக்கான டயட் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரவுட்ஸ் தான். இன்னைக்கு நான் வெஜிடபிள்ஸ் கொடுக்கல. இன்னைக்கு காலையிலேருந்து சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட் கொஞ்சம் ஒரு மாதிரி மூடியாக இருக்குது, காலையிலேருந்து மழையும் பெஞ்சிட்டு. இப்போ இந்த கேஜோட லென்த் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேஜோட இந்த லென்த்து உள்ள நான் வந்து உள்ள தகரம் அடிச்சிருக்கேன் பாருங்க. அதாவது பக்கத்துல கேஜ்ல அந்த சைடும் பாத்தீங்கன்னா ஒரு பேர் இருக்கு, ஒரு சன்கான் ஒரு பேர் ஒண்ணு இருக்கு கேஜ்ல. 2 பேரும் பாத்துக்காத வழியில பாத்தீங்கன்னா இந்த சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா தகரம் வச்சு பிளாக் பண்ணிட்டேன். இதுக்கு முன்னாடி என் கேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க பார்த்தா தெரியும் பாருங்க, அப்படியே ஒருத்தர் பாத்துக்கிற மாதிரி சண்டை போடுற மாதிரி இருக்கு. கூடிய சீக்கிரம் இவங்களுக்கும் நான் மாத்திடுவேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பார்ட்டிஷன்ல நடுவுல வந்து பாத்தீங்கன்னா தகரம் அடிச்சு நம்ம பிளாக் பண்ணியாச்சு. அதே போல இதுக்கு முன்னாடி கேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டிக்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும், இந்த நீட்ல தான் கொடுத்துருப்பேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட்ல இருந்து ஒன்னு லோல, இந்த சைடு இருக்கிற ஸ்டிக் வந்து பாத்தீங்கன்னா லோ ஹைட்ல இருக்கும், அந்த சைடு இருக்கிற ஸ்டிக் வந்து பாத்தீங்கன்னா ஹைட்ல இருக்கும். அதாவது இங்க இருந்து பேர்டு வந்து கிளைம் பண்ணி நல்லா ஹைட்டா அங்க பறந்து போற இதுல வடிவமைச்சிருக்கேன். ப்ரீடிங் பாக்ஸ் வந்து உங்களுக்கு இந்த சைடு இருந்து ஆக்சஸ் பண்ற மாதிரி வரும். பேர்டு வந்து இந்த ஸ்டிக்ல நின்று பாக்ஸுக்குள்ள அப்படியே போற மாதிரி ஈஸியான மெத்தட்ல பண்ணியிருக்கேன். இந்த கேஜோட லென்த் வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா வந்து நான் வந்து 3 அடி கொடுத்துருக்கேன். 3 அடி லென்த்து, ஹைட் வந்து 2 அடி, ஹைட் 2 அடி. அதுக்கப்புறம் இந்த அளவு வித்து வந்து பாத்தீங்கன்னா இதுவும் 2 அடி. இது வந்து பாத்தீங்கன்னா 3.5க்கு 2ன்னு சொல்லலாம். அதே போல பக்கத்து கேஜ்ல இங்கே ஒரு சன்கான் போட்டிருக்கேன் பாருங்க, கேஜ் உங்களுக்கு தெரியுது. அதே போல எல்லாத்துக்குமே ஃபுட் ட்ரே வந்து பாத்தீங்கன்னா 3 ட்ரே போட்டிருப்பேன். ஒன்னு வந்து வாட்டருக்கு, ஒன்று வந்து வாட்டருக்கு வச்சிருக்கேன், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரவுட்ஸு, வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு, அதுக்காக ஒரு ட்ரே. இன்னொரு ட்ரே வந்து பார்த்தீங்கன்னா சீட்ஸுக்காக ஒரு ட்ரே ஒன்று போட்டிருந்தேன். இதுதான் இப்போதைக்கு நம்ம இதில். இப்போ இவங்களை விட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நான் இதை ரெடி பண்ணி 1 மந்த்துக்கு மேலே ஆகிடுச்சு. 1 மந்த்துக்கு மேலே ஆகி பேர் போட்டிருந்தேன். பேர் போட்டதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு வந்து அவங்க வந்து எக் லே பண்ணியிருக்காங்க. இப்போ வெளியில் நிற்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா மேல் பேர்டு, ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸுக்குள்ளே இருக்குது. ரொம்ப நேரம் நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை, டக்குன்னு காமிச்சிட்டு எடுத்துடுறேன். ஃபீமேல் உள்ள வந்து இன்குபேஷனில் இருக்குது, ஃபீமேல் பேர்டு இது. ஏன்னா நம்ம ப்ரீடிங்கில் இருக்கிற பேர்டு வந்து டிஸ்டர்ப் பண்ண தேவையில்ல. இப்போ இதில் போட்டிருக்கேன் பாருங்க, ஒன்றுத்துல வந்து பார்த்தீங்கன்னா சீட்ஸ் இருக்கும். இப்போ தான் ஸ்ப்ரவுட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸ்ப்ரவுட்ஸ் வைக்கும் போது திருப்பி வச்சுடுவேன் நான். அதுக்கப்புறம் ஒன்றுத்துல வாட்ரு. இப்போ இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் கேஜ் கொடுத்த உடனே அவங்களுக்கான ப்ரீடிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹாப்பியாக நடக்குதுன்னு எனக்குள்ள ஒரு சந்தோஷம். ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி சின்ன கேஜில் இருக்கும்போது அந்த அளவுக்கு டக்குன்னு இல்லை. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சன்கான் ஒரு பேர் இருக்கு, சன்கான் ஒரு பேர். இவங்களுக்கு வந்து நம்ம ப்ரீடிங் பாக்ஸும் கொடுத்துருக்கோம். அதே போல் இப்போ 2வது இந்த கேஜும் ரெடி பண்ணியாச்சு. எல்லாமே இந்த பார்ட்டிஷன்லாம் கூட போட்டு நடுவில் தடுப்புலாம் போட்டு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இன்னும் இதில் பேர்ட்ஸ் விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் சின்ன வேலைகள்லாம் இருக்குது. இன்னும் இதில் கொஞ்சம் நான் ஃபுட் ட்ரே எதுவுமே இன்னும் செட் பண்ணலை. ஃபுட் ட்ரே எல்லாம் செட் பண்ணிவிட்டு பேர்டை இதில் வெளில இன்ட்ரோ பண்ணிடலாம் அப்படின்னு இருக்கிறேன். இதில் வந்து இப்போ இன்னொரு சன்கான் ஒரு பேர் இருக்குது, அவங்கள விட்டுட்டு இன்னொரு சைடு வந்து மாங்க் ஒரு சைடு விடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா இந்த மாங்க் இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரீடிங் டிஸ்டர்ப் ஆகுது. இவங்க லாஸ்ட்டாகவும் எக் லே பண்ணாங்க, பட் ஆனால் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. என்னன்னா ஃபீமேல் வந்து நிறைய பயத்தில் வந்து ஃபுல்லாகவே பக்கத்து கேஜோட வந்து நின்றுக்கிட்டு இந்த போர்டு கூட நின்றுக்கிட்டு சண்டை போடுறது, நிறைய வெளியில வந்து நின்றுட்டு அந்த மாதிரியே பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால வந்து இப்போதைக்கு இவங்களையும் பெரிய கேஜுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்கேன். கூடிய சீக்கிரம் எல்லா கேஜ்லையுமே இந்த மாதிரி நான் செட் பண்ணிடுவேன். செட் பண்ணிட்டேன்னாவே உங்களுக்கு ப்ரீடிங் ரிசல்ட்ஸ் நல்லா இருக்கும். யாருன்னா பேர்டு வளர்க்குறீங்கன்னா கூட கொஞ்சம் கேஜ் பேர்ட்ஸுக்கு வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் கேஜாக கொடுக்க பாருங்க. கொஞ்சம் ரிசல்ட் வைஸ்ல ப்ரீடிங் பண்ண போறீங்கன்னா அந்த மாதிரி கொடுக்கும்போது உங்களுக்கு ரிசல்ட் வைஸ்ல ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்ப்ரவுட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிடலாம். இப்போ இந்த 2 கேஜிக்கு மட்டும் இப்போ நான் ஸ்ப்ரவுட்ஸ் ட்ரே போட்டிருக்கிறதுனால அவங்களுக்குலாம் ட்ரேல வச்சிருவேன்.
மற்றவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான தட்டு யூஸ் பண்ணுவேன் நான். இந்த மாதிரி தட்டு வந்து வச்சிருக்கேன் உங்களுக்கு எஸ்எஸ்ல. இவங்க எல்லாருக்குமே தட்டுல வச்சு கீழே வச்சிடும். இவங்களுக்கும் ஃபியூச்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா கேஜ் எல்லாமே பெருசு பண்ணிட்டு ஸ்மால் கன்னருக்கும் இப்போ இதே சைஸ் கேஜ் தான் போட போறேன் நான். ஸ்மால் கன்னருக்கும் நல்லா இவ்வளோ பெருசு போடும்போது நல்லா ஃப்ரீயாக கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நினைக்கிறேன் ப்ரீடிங்கு. ஸ்ப்ரவுட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து இதுல வந்து ஒரு 10 டைப் ஸ்ப்ரவுட்ஸ் வந்து மிக்ஸ் ஆகி வந்துடும் நம்ம கிட்ட. வேர்க்கடலை, கொண்டக்கடலை, பச்சைப்பயிறு, கோதுமை, நரிப்பயிறுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட நிறைய வகையான பயிர்கள் வந்து ஃபுல்லாகவே மிக்ஸ் ஆகி வந்துடும். உங்களுக்கு யாருக்குன்னா இந்த ஸ்ப்ரவுட்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சாலும் நம்மளோட டிஸ்பிளே தெரியுற அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. நம்ம ஸ்ப்ரவுட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா கொரியர் பண்ணி கொடுக்குறோம். நல்ல குவாலிட்டியான ஸ்ப்ரவுட்ஸ் உங்களுக்கு எல்லாமே பார்த்தா தெரியும் பாருங்க. எல்லாமே காராமணி, அதுக்கப்புறம் பட்டாணியில் வந்து வெள்ளை பட்டாணி, பச்சை பட்டாணி எல்லாமே நம்ம ஃபுல்லாகவே நல்ல ஒரு இதுவாக கொடுத்துருப்போம். இது கூட நம்ம வெஜிடபிள்ஸும் மிக்ஸ் பண்ணி கொடுக்கும் போது இது நல்லாயிருக்கும். நான் வந்து இது கூட வந்து கொஞ்சம் இப்போதைக்கு கொஞ்சம் மல்டிவிட்டமின் கலந்துருக்கேன், ரெக்ஸ் ஆயில் கலந்துருக்கேன். ரெக்ஸ் ஆயில் கலந்ததுனால தான் உங்களுக்கு கொஞ்சம் ஷைனிங்னஸ் கொஞ்சம் நல்லா தெரியுது. இதில் வந்து கொஞ்சம் ஆயில் வந்து மல்டிவிட்டமின் ஆயில் கொஞ்சம் கலந்துருக்கேன் நான். எப்பயுமே ஸ்ப்ரவுட்ஸோட ஏன்னா சப்ளிமெண்ட்ஸ் மிக்ஸ் பண்ணி கொடுக்கும் போது இன்னும் கொஞ்சம் ப்ரீடிங் வைஸில் உங்களுக்கு இன்னும் ரிசல்ட் வைஸில் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்.